ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிக்ஸ்ஃபீல்டில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் பற்றி தான் எண்டு டு எண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளிங் 3.0 அப்படிங்கிற புது மாடலை இந்த ஹிக்ஸ்ஃபீல்டு டூலில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வீடியோ ஜென்ரேஷனில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நெக்ஸ்ட் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும். அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபிலிமே எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ நிறைய ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதில் இந்த டூலு எவ்வளோ மேஜராக வந்து ப்ளே பண்ண போகுது, ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறதுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூலை பற்றின டீட்டெயில்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபீச்சர் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிங்கோடைய 3.0 மாடல் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து கம்மிங் சூன், இன்னும் வரப்போகுது. ஸோ இதில் பெஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்லையே உங்களுக்கு ஃபீச்சர் என்ஹான்ஸ்டு ஆடியோ ஜென்ரேஷன். ஓகேங்களா, ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம்னா அதோட ஆடியோ குவாலிட்டி கம்பேர் டு த வீடியோ கம்மியாக தான் இருந்தது. ஓகேவா, இப்போது அதை வந்து இந்த கிளிங் 3.0 அப்படிங்கிற இந்த வெர்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஆடியோவுக்கு ஏற்ற வீடியோவுக்கு ஏற்ற ஆடியோ, இதில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ குவாலிட்டி கம்ப்ளீட்டாக வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கிறீங்கன்னா ஒரே சைட்லேருந்து எடுக்க மாட்டோம். மல்டி ஷாட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஷூட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அந்த விஷயத்தை மூலமாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த கிளிங் 3.0 ஃபீச்சரில். ஓகேவா, அது என்னென்னா மல்டி ஷாட் நரேட்டிவ். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே ரைட் சைடில் இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஓடுறாரு, பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்து அவரை கேப்சர் பண்ணுறோம். ஸோ இதை தான் மல்டி ஷாட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஷாட்டை நீங்கள் இப்போ வெறும் ப்ராம்ப்ட் மூலமாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த கிளிங் 3.0 ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டைரக்டரல் ஃபிசிக்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த யூனிக் ஷாட்டுன்னு வந்து நிறையா சொல்லுவாங்க. நம்ம சினிமாலே நிறையா பார்ப்போம், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து பார்ப்போம் அந்த யூனிக் ஷாட்ஸ்ன்னு. அது எல்லாமே இந்த இதில் பாருங்கள், அந்த ஒரு கண்ணாடியில் ஒரு கார் வரதை வந்து எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணி எடுக்குது அது. ஸோ இதுதான் வந்து டைரக்டோரியல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீச்சரை இப்போ நீங்கள் ப்ராம்ப்டால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதான் வந்து ஒரு மெயினான ஒரு திங். இந்த கிளிங் 3.0 ஒரு புது அப்டேட்டே வந்து இந்த மோஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயந்தான். ஓகேவா, ஸோ இதில் நடக்கக்கூடிய மோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆக்சுவல் ஒரு சினிமாவே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நேட்டிவாகவே இப்போது 4K சினிமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ வந்து சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் வந்து பிளர், அதாவது போர்ட்ரேட்னு சொல்லுவோம், அந்த ஃபீல்டில் இருக்கும். அதில் ஒரு இடத்துல இருந்து எப்படி இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஸுமே வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே நோட் பண்ணலாம், இந்த ரெஃபரன்ஸ் வீடியோலேயே. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஷூட் பண்ணுறப்ப பண்ணுறது, பட் இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கு. நம்ம ஜஸ்ட்டு கிவிங் ஒரு ப்ராம்ப்ட்டு அதை வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. இது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 10 lakhs 15 lakhs செலவு பண்ணி ஒரு கேமராவை வச்சு நீங்கள் ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதோட குவாலிட்டியே உங்களால் ஒரு வெறும் ஏஐயில் ப்ராம்ப்ட் மூலமாக பண்ண முடியும். உங்கள்கிட்ட வெறும் ஐடியா மட்டும் இருந்தால் ப்ராம்ப்ட் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக் இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தும். ஓகேவா, ஸோ இது வந்து நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டூலு ஒரு காட் லெவல் டூல். ஓகேங்களா, நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டூலை எனக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதை யூஸ் பண்ண நானே அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து மோரோவர் உங்களோட கரியரில் அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும் இந்த சினிமேட்டிக் ஃபீல்டில் இருக்கவங்க அப்படின்னா, வீடியோ ஜென்ரேஷன் இல்லை இன்ஃப்ளூயன்சர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இதை வச்சு லிவரேஜ் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு லிவரேஜ் பண்ணி நம்ம அடுத்த லெவல் போக முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டியை நம்மளால் நோட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டட் சினிமேட்டிக் ஃபேஸிங். ஓகேவா, இப்போ அந்த குவாலிட்டி வந்து ஆக்சுவல் பிஃபோர் இருந்துச்சான்னு கேட்டால் பிஃபோர் இருந்துச்சு, பட் அதில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸை நோட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா மோஷன் கண்ட்ரோல். இப்போ இதில் யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எதை பிளர் பண்ணணும் அப்படிங்கிற போர்ட்ரேட் விஷயம் எல்லாமே நம்ம ப்ராம்ப்ட் மூலமாக இப்போது அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட் சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சி, இதில் எந்த சப்ஜெக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அண்ட் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன மாதிரி காட்டுது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபீலோடு உங்களால் பார்க்க முடியும்.
இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டடாக நீங்கள் ப்ரீவியஸாக இருந்ததை விட இப்போ எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸுமே வந்து வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து அதுக்கு கூட ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெயின் வந்து நான் ஒரு ஃபீச்சரு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ 60 செகண்ட்ஸுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரே ஒரு சம்வாட் ஒரு பிக்சலில் வந்து சரியாக வரல, இல்லை அதில் வந்து ரீஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதுசாக வீடியோ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இதை சரி பண்ணுன்னு. பட் இவங்க பண்ண ஒரு பிக் ஆர்கஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் சரியில்லாத பிக்சலை மட்டும் நீங்கள் ப்ராம்ப்ட் மூலமாக சரி பண்ண முடியும். ஸோ இதனால நமக்கு தான் நிறையா சேவ் ஆகும், டோக்கன்ஸ் நல்லா சேவ் ஆகும். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர். நீங்கள் உட்காந்து ஒரு வீடியோ ஒழுங்காக வரலன்னா திரும்ப அந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக வராத ஏரியாவை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ரீஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக நான் வந்து இந்த ஒரு டூலில் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த டூல் வந்து ஒரு பிக் இம்பேக்டை ஏற்படுத்தும் கண்டிப்பாக. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் சீன் ரீசனிங், இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது ஏஐ ஜென்ரேட்டடான்னு உங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஏஐ ஜென்ரேட்டடுக்கும் நம்மளுடைய நார்மல் இப்போ வீடியோவில் கேமராவில் எடுக்கணும் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு கப்பல் போய் ஒரு வேவில் இடிக்குது. ஸோ அதோட தண்ணி தெறிக்கிறதும் அந்த டீட்டெயில்ஸ் பாருங்களேன், அந்த தண்ணி தெறிக்கிறதும் அது அந்த கப்பலில் விழுந்து ஓடுற டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கும். ஏன்னா ஏஐ மிஸ் பண்ணுறது இந்த இடத்துல தான். உங்களுக்கு கப்பல் போய் வேவில் இடிக்கிறத ஏஐ மிஸ் பண்ணாது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே மட்டுமே இருக்கும், அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும், தண்ணியே மேலே வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த கிளிங் 3.0 சூப்பர் அப்டேட்டோட வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 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 கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிங் 3.0 வந்து எவ்வளோ தூரம் ஒரு பெரிய அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத. ஸோ இதோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத, ஆக்சுவலாக நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டூல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், அதில் கரியர் க்ரோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டேரக்டர் தான் இந்த டூல். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை லிவரேஜ் பண்ணி அடுத்த லெவல் எப்படி போகலான்னு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளிங்கோடைய 3.0 அப்படிங்கிற ஃபீச்சரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி கோரில் ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஜென்டிக் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கான ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.